ஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் எனது இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோட தலைப்பு என்ன அப்படின்னா, அதாவது விநாயகர் உங்களை எப்போது காப்பாற்றுவார் அப்படின்றது தான் அந்த தலைப்பு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக விநாயகர் எல்லா விதமான விக்னங்களையும் தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வீண் அலைச்சல்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் விநாயகர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தனுசு ராசிக்கு ஏன் இது இந்த வழிபாடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அலைச்சல் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் சில பேர்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், தனுசு ராசியில் பிறக்கிறது அப்படின்றதும் நாய் பழப்பும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும், இதுக்கு நாயாகவே பிறந்திருக்கலாம் தனுசு ராசியில் பிறந்ததுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அலைச்சல்களை குறைக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்றது விநாயகப் பெருமான் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாகவே விநாயகப் பெருமானோட சக்தி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய மூலாதாரத்தை தான் குறிக்கும். அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, 7 சக்கரங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. மனுஷனோட உடம்பில் முதுகுத்தண்டு நேராக வச்சிங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்குது. அந்த 7 சக்கரத்தில் முதல் சக்கரம், அதாவது அடியில் இருக்கிறது மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூலாதாரத்துக்கு அப்புறம் தான் மற்ற மேலே வச்சு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அதுக்கப்புறம் அநாகதம் நடுவில் இருக்கும். அதுக்கப்புறம் விசுத்தி, ஆக்ஞா அப்படின்றது. அடுத்தது துரியம். ஓகேங்களா. ஸோ இப்போ 7 சக்கரங்களில் முதல் சக்கரம் அடியில் இருக்கக்கூடியது, அதுதான் உயிர்நிலை, உயிர் சக்தி அப்படின்னு யோக பாதையில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு சக்திக்கு அதிபதி தான் விநாயகர்னு நம்ம குறிப்பிடுறோம். ஓகேங்களா. அந்த சக்தி தான் விநாயகர். புரியுதுங்களா. அந்த இடத்துல மூலாதாரம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே இயங்க முடியும். இப்போ நீங்கள் இயங்கிறதுக்கு காரணமே மூலாதாரம் தான். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை கேட்குறீங்க அப்படின்னா, அந்த எனர்ஜியே மூலாதாரத்தில் தான் போய் இருக்குது. இப்போ நல்லா தூங்குறீங்கள்ல, ஒரு டீப் ஸ்லீப் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல எனர்ஜி கிடைக்குது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடைய உடம்பில் இறங்கி கரெக்டாக போய் மூலாதாரத்தில் தான் போய் ஸ்டோர் ஆகும். அதாவது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய ஊசி முனை துவாரம் வழியாக உங்களுடைய மூலாதாரத்தில் தான் போய் மொத்த எனர்ஜியுமே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நல்ல டீப் ஸ்லீப் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப, அதாவது எதிர்பாலின ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் என்னைக்காவது நோட் பண்ணி பாருங்கள். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா தூங்கி எழுந்துக்கிறீங்கன்னா அந்த ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றவங்க மேலே. அது காரணம் மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகுது, அதாவது வலுவாகிறது தான் அர்த்தம். ஓகேங்களா. ஆக்டிவேட் ஆகுறது கொஞ்சம் நிறைய எனர்ஜி தேவைப்படும், ஆனால் வலுவாகுது அப்படின்னு அர்த்தம் அது. ஸோ மூலாதாரம் வலுவாகுச்சு அப்படின்றதும் காமசக்தி வலுவாகுது அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயந்தான். அது உயிர்நிலை வலுவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ மூலாதாரம் வலுவாக இருக்கிறவங்களுக்கு 5ஆம் இடம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது அடுத்தடுத்து விஷயங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மூலாதாரத்தை குறிக்கக்கூடிய கடவுள் அப்படின்றது பார்த்திங்கன்னா விநாயகர். அந்த விநாயகரை நம்ம வழிபடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணி விட்டுருவார். அதாவது சங்கடங்களை தீர்ப்பவர் விநாயகர். ஓகேங்களா. அதாவது விக்னங்களை தீர்ப்பவர், சங்கடங்களை தீர்ப்பவர், அறிவு நல்லா வேலை செய்யும் விநாயகரை வழிபட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தோப்பு கரணம் போடுறது எல்லாமே அந்த மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அந்த விநாயகர் முன்னாடி தோப்பு கரணமாக போடுவாங்க. தலையில் 2 குட்டு குட்டிப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தெளியறதுக்காக தவடையில் 2 வாட்டி அடிச்சுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா சிந்தனை தெளியும். ஓகேங்களா. மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதுதான் அதாவது நீங்கள் தோப்பு கரணம் போட்டு எழுந்துக்கும்போது மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். உங்கள் உடம்புல மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகிறதும் விநாயகர் முழிச்சிக்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா. அதாவது அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ உங்களுடைய மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் பெரிய அளவில் உங்களுடைய வேலைகளை செய்ய முடியும். ரொம்ப அசால்ட்டாக செய்ய முடியும். கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க.
மூலாதாரம் ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த சக்கரம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அது அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், எதுலேயுமே விருப்பம் போகாது, கருவேப்பிலை கொத்தமல்லி கூட போய் வாங்கிட்டு வர முடியாது, அந்தளவுக்கு டயர்டாக இருக்கும். என்ன வாழ்க்கை டயர்டுன்றதை விட உடம்பு டயர்டுன்றதை விட மனசு ரொம்ப டயர்டாக இருக்கும், எதுலேயுமே ஆர்வம் போகாது. ஸோ இப்போ விநாயகரோட வழிபாட்டை நீங்கள் அது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் மூலம், பூராடம், உத்திராடம் இதில் யாராக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக எந்த ஒரு செயல் செய்யும் போதும் விநாயகரை வழிபட்டுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலாதாரத்தை நீங்கள் அதிகப்படுத்தும் போது, ஓகேங்களா, வலுப்படுத்தும் போது, இதுக்கு தான் நான் சிம்பிளாக சொல்கிறது, 9 மணி ஆனால் படுத்து தூங்கிடுங்க, நைட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நீங்களே காணாமல் போயிடுவீங்க அப்படி நைட்டு தூங்கலைன்னா நீங்கன்ற ஒன்றே இருக்காது, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்கும் எதுவுமே இருக்காது, அப்படியே போவீங்க வருவீங்க. ஸோ விநாயகரை எந்த அளவுக்கு விநாயகர்னால் என்னன்றது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மூலாதாரத்தை வலுப்படுத்துங்க, விநாயகர் உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்றது தான் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுலேயும் உத்திராட நட்சத்திரத்தோடைய அதிர்ஷ்ட தேவதையே விநாயகர் தான், ஓகேங்களா. அதாவது தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தோட அதிர்ஷ்டம் அப்படின்றதே விநாயகர் தான். அது ஏன்னா மூல நட்சத்திரக்காரங்க கூட ஓரளவுக்கு பக்குவமாக இருப்பாங்க, அந்த பக்கம் போகக்கூடாது, பள்ளம் இருக்குதுன்னா போக மாட்டாங்க, இப்படி திரும்பி போயிடுவாங்க. போராடமும் அப்படி தான், ஓரளவுக்கு கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் உத்திராடத்துக்கு குருட்டு தைரியம் அதிகம் எப்போவுமே, அது உத்திராட நட்சத்திரக்காரங்க நல்லா தெரியும். போய் பார்ப்போம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு பள்ளத்தில் விழுந்து எல்லாம் அடிபட்டு எல்லாம் மேலே ஆமாம்மா இனிமேல் போகக்கூடாதுராப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க யார் சொல்கிறதும் கேட்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள், அந்த குருட்டு தைரியம்லாம் இல்லாமல் தேவையில்லாமல் நேர்பாதையில் கரெக்டாக போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே விநாயகர் உங்களுக்கு செய்வார். அதாவது விநாயகர் அருளை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, மூலாதாரம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு நடக்க தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த மாட்டீங்க, எல்லாமே ஈஸியாக இருக்கும், அலைச்சல் இருக்காது, அலைச்சல் அவமானங்கள் இருக்காது. ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லி எழுந்ததும் விநாயகரை மனசார நினச்சிட்டு தோப்புக்காரணம் போட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பிங்க. அது சின்ன விஷயந்தான், ஆனால் ரொம்ப தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பலன்கள் தெரியும். அதாவது அலைச்சல்கள் இருக்காது. ஒரு வேலையாக வெளியில் போகிறீங்க அப்படின்னா விநாயகரை வழிபட்டுட்டு ப்ராப்பராக வழிபட்டுட்டு நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உடலும் மனசு தெம்பு இருக்கும், வேலை கரெக்டாக முடியும், வீண் அலைச்சல் அவமானங்கள் ஏற்படாது. அதையும் தாண்டி மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகணும்னா ஒன்று நல்லா தூங்கணும், ஒன்று எனர்ஜி எடுத்துக்கணும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய அதாவது உயிராற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கணும், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறது, ஓகேங்களா. அந்தளவுக்கு காசு இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க, இஷ்டத்துக்கு மற்றதுக்கெலாம் நிறைய செலவு பண்ணுற ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க தான், ஓகேங்களா. ஸோ அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கும்போது உயிர் ரொம்ப அதிகமாகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது நல்ல நாட்டு காய்கறிகள் சாப்பிடும்போது அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு எனர்ஜி அதிகமாகும், உயிர் அதிகமாகும் உடம்பில். அடுத்தபடியாக யோக பயிற்சிகள் பண்ணலாம். யோக பயிற்சின்னா தீட்சை வாங்கி பண்ணுறது, தவ பயிற்சிகள், யோக பயிற்சிகள் பண்ணும்போது அளவுக்கு அதிகமான பிரபஞ்ச ஆற்றல் உடம்புல இறங்கும், அதன் மூலிமா மூலாதாரம் அதிகமாகும். அதே மாதிரி விநாயகர் முன்னாடி தோப்புக்கரணம் போடுறீங்க அப்படின்னாலுமே அந்த மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து விநாயகர் வழிபாட்டை கரெக்டாக புரிஞ்சு வழிபடுங்க. நன்றி.